ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா வாழை. இதை நான் வந்துட்டு தேட்டரில் பார்க்குறேன், டிவியில் தான் பார்த்தேன். அதனால தான் இந்த மூவி கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் இதில் இந்த மூவியில் வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா எமோஷனலாக. இது வந்துட்டு உண்மையான ஸ்டோரி, அவங்களோட வழி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாமே ஓகே. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சீன் வந்துட்டு எனக்கு தப்பாக தோணுது. அது என்ன சீனுன்னா, இந்த மூவியில் வந்துட்டு அந்த டீச்சர் அந்த பையன் ஒரு போர்ஷன்ஸ் அந்த இருக்கும் லைனாக சென்டரில். அந்த போர்ஷனில் வந்துட்டு டீச்சர் ப்ளஸ் வந்துட்டு அந்த பையன் ஸ்டார்டிங்லேருந்து ஹெண்ட் சீன் அந்த பையன் வந்துட்டு அந்த டீச்சர்கிட்ட பண்ணுற செயல்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு லவ் பண்ணுற மாதிரியே தான் பண்ணியிருப்பான். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவன் கட்சிக்கு வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறது, அந்த ஒரு பாடுறது, அந்த ஒரு எல்லாமே வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரியே ஒரு மாதிரி அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே தான் பண்ணியிருப்பான். இது எல்லாமே பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் உங்களை அக்கா மாதிரி பார்த்தேன், அம்மா மாதிரி பார்த்தேன் அப்படின்னு வந்துட்டு அந்த கேரக்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதே இடத்துல வந்துட்டு ஒரு டீச்சர் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ஜென்ஸு இருந்து அந்த பையன் இருக்கிறதுல வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அது பார்க்குறவங்களுக்கு டோட்டல் தப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இது நீங்கள் பார்க்குறதுனால இது நிறைய பேருக்கு வந்துட்டு தப்பாக தோணுதா இல்லையான்னு தெரியல. இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு இந்த சீன் இந்த போர்ஷன் வந்துட்டு டோட்டல் எனக்கு ஒரு மாதிரி தப்பாகவோ ராங்காவோ தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அவங்க செயல் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். அது நீ வந்துட்டு அக்கா அம்மா சொல்லாமல் இருந்திருக்கலாம், அது வேறு கதையில் வந்துட்டு வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அது ஏன் வச்சாங்க எடுத்து வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணும் அந்த சாரோ இருந்தால் அந்த அந்த கனெக்ட் வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி வர மூவிஸில் வந்துட்டு இந்த மாதிரி கேரக்டர் டிசைனை வந்துட்டு நல்லா கொஞ்சம் தெளிவாக டிசைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணாதீங்க.